அன்பு தமிழ் மக்களே வணக்கம். டிசம்பர் 2025 தொடங்கிய ஈரானில் ஏற்பட்ட இந்த கலவரத்தில் இதுவரையில் ஈரானில் 21 மசூதிகள் தீக்கிரையாகி உள்ளன. ஏன் இவர்களுக்கு மசூதி மேலே இவ்வளவு வெறுப்பு? இஸ்லாமில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதுவல்ல காரணம். மசூதிகளில் இமாம்கள், உலாமாக்கள், உலக்கைத்தடிகள் கோமெனிக்கு மணியடித்து ஆதரவாக செயல்படுவதுதான் காரணம். கோமெனிக்கு ஆதரவாக அறிக்கைகள் விடுவதும் இந்த ஈரானிய மக்களுக்கு பிடிக்கவில்லை. அதுதான் இந்த மசூதி தீ வைப்புக்கு உண்மையான காரணம். உண்மையான இஸ்லாமை போதிக்காமல் பயங்கரவாதத்தை போதித்தால் பயங்கர கோபம் வரத்தானே செய்யும். அதன் விளைவுதான் இது. அமெரிக்காவின் அர்மாடா கப்பல் எர்மமாடா வந்தாலும் நாங்க அடங்க மாட்டோம், பயப்பட மாட்டோம், டெத் டு அமெரிக்கா என்ற முழக்கத்தை நிறுத்த மாட்டோம் என்று வீம்புக்கு மோதி பல்லு உடைந்தாலும் பல் செட்டு வைத்துக்கொண்டு மறுபடியும் அதை சொல்லுவோம். அந்த கிறிஸ்தவ யூத வெறுப்பு இன்னும் தொடர்கிறது. அங்கு ஒரு தீவிரவாதியாக நான் சாவேன் என்ற கோமெனியின் பிடிவாதமான வைராக்கியத்தை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். ஈரானிய கொடி போர்வைக்கு அவர் தயாராகிவிட்டார் என்று அமெரிக்கா சொல்கிறது. ஈரானில் நடக்கும் கலவரம் வெளி உலகுக்கு தெரியாது. நாம் தான் இன்டர்நெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோமே என்று கோமெனி பூனை கண்களை மூடிக்கொண்டு கண்களுக்குள் ஒரு பவர்கட்டு வந்துவிட்டது என்று சொல்லுகிறது. ஈரானை ஆளும் இஸ்லாமிக் டெரரிஸ்ட் அரசாங்கத்தை அகற்ற ஈரானிய மக்களுக்கு உதவ அமெரிக்காவும் முன் வந்திருக்கிறது. இன்டர்நெட்டை மூடிவிட்டால் செய்திகளை மூடிவிடலாம், ஈரான் இருண்டுவிடும் என்று கோமெனி சுப்ரீம் பூனை நினைக்கிறது. இன்ஃபர்மேஷன் ஷட்டவுன் ஈரானை காப்பாற்றிவிடும் என்று கோமெனி நினைக்கிறார். அங்கிருந்து வரும் செய்திகளை அது தடுத்துவிடும் என்று அந்த குருட்டு பூனை நினைக்கிறது. ஈரானில் ஈரானியர்கள் மரணம் 20,000 தாண்டிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். ஜெயிலில் போட்டு சோறு போட முடியாததால் உடனடி மரணத்தை அவர்களுக்கு வழங்க உத்தரவு கொடுத்து விட்டார் கோமெனி. அல் ஜசீரா டிவி மரண எண்ணிக்கை எத்தனை என்று சப்டைட்டில் போடாமல் இருப்பதில் இருந்தே அது காசா மரணத்தை விட அதிகமாக இருக்கும் போல தெரிகிறது. துருக்கியில் இதேபோல் படுகொலைகள் நடந்த போது நான் என்ன சப்டைட்டில் போட்டுக்கிட்டா இருந்தேன், போவியா வாய மூடிக்கிட்டு என்று சொல்கிறது அல் ஜசீரா. அமெரிக்கா தனது புதிய கண்டுபிடிப்பு ஆயுதங்களை உபயோகித்து பார்க்க ஈரானை ஒரு போர்க்களமாக ஆக்க விரும்புகிறது. அதற்கு வெள்ளை எலிகள் தேவைப்படுகிறது. அது கிடைக்காத காரணத்தால் அலி கோமெனி கூட்டத்தை குறிவைத்து தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளார். பொருளாதார வீழ்ச்சி அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ளதால் அதற்கு நான் காரணமாக முடியுமா என்று டிவியில் தோன்றி கோமெனி பேசி வருகிறார். அதனால தான் மக்களும் டிவியை போட்டு உடைக்கிறார்கள். கோமெனியின் பயங்கரவாத ஆட்சியில் மக்கள் சோர்வடைந்து போய்விட்டார்கள். வெளிநாட்டிலிருந்து ஏதும் வயக்கரக மாத்திரை வாங்கி சாப்பிட்டா தான் எழுச்சி நடைபெறும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ நாடுகள் மட்டும் பொருளாதாரத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய நாடுகள் நாளுக்கு நாள கீழே போய்கிட்டே இருக்குது. கீழே போவது மட்டுமல்லாமல் மண்ணுக்குள்ளையும் தோண்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு என்ற கவலை கோமெனிக்கு இப்போது வந்துவிட்டது போலும். இஸ்ரேலியனை குழிக்குள் தள்ளும் போராட்டத்தை நடத்தினால்தான் நான் பிழைக்க முடியும் என்று பேசி வருகிறார். இஸ்ரேலிய வெறுப்பு, இஸ்ரேலியன் தாலி அறுப்பு, அதுதான் அதற்கு ஒரே வழி என்றும் கூறுகிறார். அமெரிக்கா கொடுத்த அழுத்தத்தினால் தான் 800 ஈரானியர்களுக்கு வழங்கப்பட்ட தூக்கு தண்டனையை நிறுத்தி வைத்தோம் என்று கூறுவது சுத்த அபத்தம். தாம்பு கயிறு ஈரானில் போதிய ஸ்டாக் இல்லாத காரணத்தால் தான் அதை நிறுத்தி வைத்தோம். ஈரானை போருக்கு தூண்டினால் மத்திய கிழக்கு நாடுகள் அத்தனையும் போரில் இழுத்து விட்டு விடுவோம், ஜாக்கிரதை என்று கோமெனி எச்சரித்துள்ளார். இந்த அரலூசு இதை செஞ்சாலும் செஞ்சிடும். கோமெனியின் மூச்சை நிறுத்தும்படி ஒப்பக் நாடுகள் அமெரிக்காவை கெஞ்சுகின்றன. தூக்கு தண்டனை நிறைவேற்றும் தலைமை ஜெனரல் முகமது மோவா ஹாடி ஆசாத் என்ற அதிகாரி தூக்கு தண்டனையை நிறுத்தும்படி எந்த ஒரு நெருக்கடியையும் எந்த ஒரு நாடும் எங்களுக்கு கொடுக்கவில்லை. அமெரிக்கா சொல்வதை கேட்டு நாங்கள் பயப்படவில்லை. ட்ரம்ப் ஒரு புளுகுனி மாஸ்டர். நான் தான் போற நிறுத்தினேன் என்று புழுகின மாதிரி நான் தான் தூக்கு தண்டனையை நிறுத்தினேன் என்று புழுகுகிறார். அவர் இப்படி சூப்பரா புழுகுவதற்கு வேண்டுமானால் ஒரு நோபல் பரிசை கொடுத்து விட்டு போகலாம். அதுக்கு வேணா நோபல் பரிசு கமிட்டிக்கு சிபாரிசு லெட்டர் வேண்டுமானாலும் நாங்கள் எழுத தயாராக இருக்கிறோம் என்கிறார் அவர். அர்மாடா கப்பலும் வந்தாச்சு, ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலும் வந்தாச்சு, டபிள்யூ புஷ் அந்த கப்பலும் வந்தாச்சு. ஸ்ட்ரெயிட் அப் ஹார்மஸில் மையம் கொண்டு இருக்கிறது. அது
இன்னும் அங்கு புயல் சின்னம் உருவாக மாட்டேங்குதே. மக்கள் நீதி மையம் மாதிரி புஸ்வானமா போயிடுச்சு அந்த போர் மையம். கோமினி பயப்படாம தாடிய கோதி விட்டுக்கிட்டு தானே இன்னமும் இருக்காரு. மூக்கு கண்ணாடி இடுக்கு வழியா ஒரு கள்ளப்பார்வையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு. இப்படியே போனா B2 பாம்பர்ஸ் விமானங்கள் வந்து குண்டு போட்டாலும் ஸ்டாலின் மாதிரி ஆட்சி கட்டிலை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. அவரா இறங்க மாட்டாரு. கைத்தாங்களா நாமளா பிடிச்சி இறக்கி விட்டா தான் உண்டு. நீங்க பாட்டுக்கு ஈரான் மேல குண்டை போட்டுக்கிட்டு போயிடுவீங்க. அவன் அப்புறம் அமெரிக்க மிலிட்டரி பேஸை தாக்குறேன்னு சொல்லிக்கிட்டு எங்க நாட்டுக்கு மேல அல்லவா ஏவுகணை விடுவான். 2025 ஜூன் மாசத்துல அப்படித்தானே நடந்தது. எங்க நாட்டு மக்கள் கொலை நடுக்கத்துல இருக்காங்கய்யா. அவனுக்கு குறிபார்த்து சுடவும் தெரியாது, ஏவுகணையை விடவும் தெரியாது. குருட்டாம்போக்கில் ஏவுகணைகளை விட்டுடுவான் ஐயா. அதனால தான் பயமா இருக்கு என்று கத்தார் மன்னரும் மக்களும் கதறுகிறார்கள். அமெரிக்கா இப்ப என்ன சொல்லுது? நியூக்ளியர் பாம் தயாரிக்கிற முயற்சியை கைவிட்டு விடுகிறேன். உள்நாட்டு கலவரத்தை இரும்பு கரங்கொண்டு அடக்குவதை விட்டு விடுகிறேன். அரஸ்ட் பண்ண ஈரானிய மக்களை ஜெயிலில் இருந்து விடுவித்து விடுகிறேன் என்று ஈரான் இப்போது சொல்ல வேண்டும். அதைத்தான் அமெரிக்கா எதிர்பார்க்கிறது. அவனுங்களை ஜெயில இருந்து விடுவிச்சா வெற்றி 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 என்று கூப்பாடு போட்டுக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு கோமினி வீட்டுக்குத்தானே நேரம் போவான். துவச்சி காய போட்டிருக்கிற ஜட்டியை தூக்கிட்டு அவர் ஓட வேண்டியது வந்துடுமே. இதெல்லாம் தேவையா? ஆலோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடு அப்படின்னு கேட்கிறார் கோமேனி. பெசஸ்கியானிடம் தான் அப்படி கேட்கிறாராம். எங்க மேல ஒரு சிறு துரும்பு பட்டாலும் ஆல் அவுட் வார் ஸ்டார்ட் ஆகிவிடும். எங்க ஏவுகணைகள் குறிப்பாக்காம நாலா பக்கமும் பாயும். அப்புறம் ஏற்படுகிற டேமேஜுக்கெல்லாம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் பொறுப்பு ஏற்க வேண்டும். நாங்கள் அல்ல அதற்கு பொறுப்பு என்று கூறுகிறார் கோமினி. கத்தார், சவுதி அரேபியா, எகிப்து இந்த போரின் விளைவுகளை எதிர்பார்த்து பயந்து போய் தவித்து கொண்டு இருக்கின்றன. கிழவன் கோபம் வந்தா என்ன செய்வான்னு அவனுக்கே தெரியாத வசமா நாமளும் வந்து இந்த போர்ல தெரியாதனமா மாட்டிக்கிட்டு முழிக்கிறோமே என்று நினைக்கின்றன இந்த அரபு தேசம். ரமாடா போர்க்கப்பலை பார்த்து பயப்படாத எருமமாடா இருக்கானே இந்த கோதண்டபாணி. என்னடா செய்யறது? இன்னும் சில நாட்களில் பெர்சியன் கல்ஃபுக்குள்ள அர்மாடா கப்பலை கொண்டு போகலன்னா அமெரிக்காவுக்கே அது ஒரு மகா கேவலமா போயிடுமே. பயந்துட்டான் ட்ரம்ப், பயந்து ஓடிவிட்டான் ட்ரம்ப். ட்ரம்ப் ஒரு பேடி, அமெரிக்கா ஒரு பேடி என்று கோமினி கேலி பண்ணுவானடா. இப்ப என்ன பண்றது? இந்த போரினால் இந்தியாவுக்கு சில தர்ம சங்கடங்கள் ஏற்படும். 2026 பிரிக்ஸ் மாநாடு நடக்க இருக்கிறது. அதில் ஈரானுடன் இந்திய ரூபாயில் ஆயில் வாங்க ஒப்பந்தம் போட இருக்கிறது இந்தியா. உடனே அமெரிக்கா இந்திய பொருட்கள் ஏற்றுமதி பொருட்களுக்கு 25% பிளாங்கெட் டாக்ஸ் போட்டுவிடும். அமெரிக்காவுக்கு ஆண்டுதோறும் 87 பில்லியன் US$ அளவுக்கு வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஈரானுடன் நடக்கும் வியாபாரத்தின் அளவு 1.6 பில்லியன் மட்டும்தான். ஏற்கனவே இந்த டாரிஃப் உயர்வால் பஞ்சாப், ஹரியானாவிலிருந்து ஏற்றுமதி ஆகும் பாசுமதி அரிசி விலை உயர்வால் ஏற்றுமதி குறைந்துள்ளது. ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள சபஹார் துறைமுக ஒப்பந்தம் கேள்விக்குறியாகிவிடும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக KLM, லுஃப்தான்சா, ஏர் பிரான்ஸ் போன்ற முன்னணி ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் தங்களுடைய விமான சேவையை முழுவதுமாக நிறுத்தி வைத்துள்ளன. டெல் அவீவ், துபாய், UAE, ஜோர்டான் போன்ற நாடுகளுக்கு மேலே விமானங்கள் இப்போது பறப்பதில்லை. அத்தனையும் கேன்சல் ஆகிவிட்டு பயணிகள் தான் அவதிப்படுகிறார். அமெரிக்க செக்யூரிட்டி போர்ஸ் போராடும் ஈரானியர்களை காப்பாற்ற ஈரானுக்குள் நாங்கள் நுழைவோம் என்று சொல்லுகிறது. ரசா பெஹலாவி சீக்கிரம் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாங்கப்பா என்று காலில் சக்கரத்தை மாட்டிக்கிட்டு துடிக்கிறார். அழாத குறையாக கெஞ்சுகிறார். போர் வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அமெரிக்கா முழுமையாக போரில் இறங்காது. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி 4-5 இடங்களில் தாக்கிவிட்டு விமானங்கள் திரும்பிவிடும். அமெரிக்க போர் விமானங்கள் அதை மட்டும்தான் செய்யும். ஈரான் திருப்பி செயல்படுவதை பார்த்துவிட்டு தான் திருப்பி தாக்க வேண்டுமா இல்லையா என்பதை அமெரிக்கா முடிவு செய்யும். ஈரான் தாத்தா கஞ்சி குடிக்க வழி இல்லாவிட்டாலும் வீராப்பா பேசி கோபத்தை தூண்டிவிடக்கூடியதில் வல்லவர். அதைத்தான் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அமெரிக்காவை முழுமையா தாக்கினா நாமளும் அழிஞ்சு போயிடுவோன்னு அவருக்கும் நல்லா தெரியும். கோமெனி இருக்கிற யுரேனியத்தை அள்ளி போட்டு ஒரு திடீர் அணுகுண்டை தயாரிக்க சொல்லி விஞ்ஞானிகளுக்கு உத்தரவிட்டு இருக்கிறாராம். 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வெடிக்காது ஒய் சொன்னா கேளும் என்று சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாராம். கார்த்திகை மாசத்து நாய்கள் போல குறைக்கும் சத்தம் மட்டும்தான் இப்போது கேட்கிறது. காரியம் ஒன்றும் நடக்கவில்லை. நம்ம தூக்கம்தான் கெடுகிறது. 3வது உலக மகா யுத்தம்
இதோ வந்துவிட்டே இருக்கிறது, இதோ வந்து விட்டது, இதோ வந்தே விட்டது. வரும்போது திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வருகிறது. எதுக்கு? வந்த வழியே திரும்பி ஓடுவதற்காகவா? ஒண்ணுமே புரியலையே. இந்த உலகத்திலே என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. என்னைப் போல் ஏமாளி எவனுமே இல்லை. அதனால பொறுத்திருந்து பார்த்துவிட்டு மறுபடியும் வருவேன். ஜெய் ஹிந்த்.